இப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி செய்வேன்? 1000 காரணங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில சில வாய்ப்புகள் சில நேரங்களிலே ஆண்டவர் தருவார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி போற்றவே கூடாது. தள்ளி போட்டவே கூடாது. இந்த தள்ளி போடுதல் இருக்கு பாருங்களேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க பாருங்களேன். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 கம்ப்ளீஷன் அப்படின்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். அது கிடைக்காது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கப்படுவார்கள். அதனால இதுவரையிலும் ஒருவேளை யாராவது ஒருத்தர் சில காரியத்தை, சிலர் பாருங்க குழந்தை பாக்கியத்துக்கு தள்ளி போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேருடைய சம்பாத்தியத்துல என்ன பண்ண முடியும், நாங்க என்ன செய்வோம், வேண்டாம், இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வளர்த்த முடியாது, அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, எத்தனையோ பேர் தெருவோரத்துல மற்றவர்களை கையேந்தி வாழ்கிறவர்கள் கூட நிறைய பேர் தனக்கென்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன்? அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய கிருபையை தரமாட்டாரா? ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை ரொம்ப கிராண்டா இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா அதை பண்ண முடியலனாலும் இருக்கிறதுல நம்ம பண்ணினா போதும். அதை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் திருமணத்திற்கு